கால சக்கரத்தின் 12வது ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீனராசில இருக்கு. எடுத்து பார்த்துங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பத்தி யோசிச்சு எப்படி இறங்கணும், பயங்கரமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் இந்த மீனராசியை பொறுத்தவரை சூப்பரா உண்டு. ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்குங்க. இப்படி பயங்கரமா ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசி என்றவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன். மார்ச் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான் அது. தயவு செய்து மீனராசில யாரா இருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சார். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல், உயிருங்கிறது சொல்லுங்க. உங்களுடைய பிறந்த நேரம் தான் உயிர். நம்ம எல்லாருமே சரி, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கிரகம் உங்களுக்கு நல்லதா இருக்கும், ஒவ்வொரு கிரகம் பலவீனமா இருக்கும். நல்ல கிரகம் வந்தா அது நல்லது நடக்கும். எந்த கிரகம் உங்க விதிஜாத பிரகம், பிறந்த நேர பிரகம் எந்த கிரகம் பலவீனமா இருக்கோ அந்த பலவீனத்தை நீங்க சந்திக்கணும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம், குரு சுக்கிரன் ஜோதிட டிவில பொது பலனை பாருங்க. உங்க ஜாதத்துல ஒண்ணு இல்ல, நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? அதாவது புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே திசா புத்திகள் ஒரே மாதிரி நடக்காது. 1. அதே மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியாது. 2. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்போம். அந்த நேர பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகம் யோகம்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லதா இருக்குங்க, நீங்க பிறந்ததுன்னு இந்த குழந்தை கஷ்டப்படுங்க, எல்லாமே தடை போட்டுதாங்க கிடைக்கும், இது மாதிரி இத்தனை வயசு வரைக்கும் இவ்வளவு தடைகளை சந்திக்கணும், இந்த குழந்தை இது மாதிரியான ஒரு அமைப்பு வரும், இதுல போகணும் இதுல போகக்கூடாது, எதை சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு விதி ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணி இந்த தசாபதியை மேட்ச் பண்ணி சொல்ல முடியாது. அதனால எல்லா வீடியோ என்ன சொல்றோம், புதுப்புன்னு எல்லா வீடியும் கொடுக்க காரணம். இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க வர அதுக்கான பதிவு தான் அது. இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் நான் எப்போதுமே நம்ம மந்திரி பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே சனி பகவான், சுக்கிர பகவான். சுக்கிரன் உச்சத்துல, சனி பகவான் உங்க ராசியில இருக்காரு. அடுத்து 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. சிம்மத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான், ராகு பகவான். 4 கிரகம் 12ஆம் இடத்துல. உங்க ராசி மேல யார் இருக்குது, சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது. இதுல பாருங்க 2 கிரக பேச்சு இந்த மாசத்துல வரும். 1 நம்பர் 1 சூரிய பகவான் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். சுக்கிர பகவான் உங்க ராசில இருந்து ஸ்டேட்டா பாத்தீங்கன்னா 25க்கு அப்புறம் ஒரு பயிற்சியாரு. இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு. எல்லா கிரகம் பாருங்க ஒண்ணு கூடி, அதாவது 12ஆம் இடத்துல குருவுடைய பார்வையில எல்லா கிரகம் இருக்குது. நல்லா பாத்துங்க. இந்த மாசம் எது நடந்தாலும் உங்களுக்கு கெட்டவே நடக்காது. நான் ஓப்பனா சொல்றேன். 7 சனியே இருக்கட்டுமே, சனி பகவானே இருக்கட்டுமே, உங்களுக்கு குருவுடைய பார்வை பறதுனால இந்த ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி, அதாவது வக்ரமா இருக்காரு. குரு வந்து யாருக்குமே வக்ரமாக கூடாது. உங்களுக்கு எல்லாமே வக்ரமாக 2-3 மாதங்கள் அவர் வக்ரமா இருந்தார். குரு வக்ரம் என்ன, பின்னோக்கி நகர்ந்து போனார். அப்ப பின்னாடி ரிவர்ஸ்ல போனா நம்ம கரெக்டா போக முடியுமா? உங்களால முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ரிவர்ஸ்ல ஒரு கரெக்டா ஒரு அக்யூரேட்டா கொஞ்சம் தூரம் தான் போக முடியாது, அதுக்கப்புறம் போக முடியாதுல்ல. அப்ப நிறைய தடங்களை, ஒரு தாமதத்தை நீங்க சந்திச்சிருக்கணும். நான் எல்லாத்துக்கும் சொல்லல. நம்மளுடைய ஜாதகத்துல ஒண்ணு இல்ல, உங்க பிறந்த தேதி பிரகாரம் உங்களுக்கு யாருக்கு தசாபுத்தி மாறி மாறி ஒரு பாதியான கிரகமோ பலவீனமான கிரகமோ தசாபுத்தி நடந்தால் இது மாதிரி பாதிப்பை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா சிரமத்தை கொடுக்கும். எந்த ஜென்ம சனி வரும்போது யாருக்கு வந்தாலும் சரி. ஏன்னா லாபஸ்தான் அதிபதி சனி பகவான் உங்க ஜாதகத்துல சரி இல்லாவிட்டால், அதாவது உங்க ராசி பிரகாரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான். அவர் பலம் இழந்தால் லாபம் பொருளாதார வருமானத்துல ரொம்ப சிரமத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். எப்படி சேமிப்பு இருக்காது, மூத்த சோதர பிரச்சனை இருக்கும். எப்படி மூத்த சோதர பிரச்சனை இருக்கும், தொழில ஒரு இழப்பீட சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கால்நடை, அதை வண்டி வாகனம் வீடு இடத்துல பூமியில ஏதாவது செலவு கடுமையா இப்ப 2-3 மாசம் உங்களுக்கு இருக்கும் பாருங்க. சேமிப்பு இல்ல, எனக்கு வீடு வாங்க வண்டி வாங்கின செலவு இருக்குது, குடும்பத்தை நிம்மதி இல்லாத தன்மையா இருக்கு, என் மேல ஒரு வழக்கு கேஸ் பிரச்சனை இருக்கு, இட பிரச்சனை இருக்கு, பூமி பிரச்சனை இருக்கு, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு சரியா அமையல. அதே மாதிரி திருமணத்துல ஒரு தடங்களை சந்திச்சு, திருமண தடை 100% இல்லாம இருக்காது. அம்மாவா, வண்டியா, வாகனமா, இடமா, நண்பர்களா, கூட்டாளியா, திருமண வாழ்க்கையா, பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரா சந்திச்சிருப்பீங்க. கேட்டு பாத்துங்க. ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை 7 சனி நிறைய பேருக்கு தாக்கத்தினால நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மீனராசிக்காரன். குரு சுக்கிரன் ஜோதிடம் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து சொல்றேன்,
இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சத்துல உட்காந்துருக்காரு. அதனாலதான் நல்லது நான் சொல்றேன், காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். எல்லா கிரகத்தையும் இந்த குரு பகவான் பாக்குறாரு. கெட்டதை நடக்க விட மாட்டாரு. தயவு செய்து நீ கெட்டதை மட்டும் தயவு செய்து மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. இப்படி கெட்டதை சிந்திக்காதீங்க. என்னால முடியும் அப்படிங்கிற ஜெயிக்கக்கூடிய திறமைக்கு உள்ள வாங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஆசைப்பட்ட கிரகம் உங்க ராசி மேல உச்சமாகுது. திடீர் யோகத்துக்கு கிரகம் உங்க ராசி மேல உச்சமாகுது. இப்படிதான் நான் சொல்லுவேன். எப்படி திடீர் யோகத்துக்குள்ள கிரகம் உச்சமாகுது, ஆசைப்பட்ட கிரகம் உச்சமாகாது. லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து சுக்கரனோட சேர்ந்து சனிபான் சேரும்போது கண்டிப்பா அது லாபகரமாக பயங்கரமான யோகத்தை கொடுத்துரும். அப்ப எல்லாமே யோகமா வரக்கூடிய நேரமாக அமையும். அப்ப ஜாதகத்துல யாருக்கு தசாபதி நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே டாப் ஆகுவாங்க. இப்ப முதல் பலனே சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேர் நீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க? வேலை போயிருச்சா? வேலை கண்டிப்பா 2 மாசம் 3 மாசத்துல வேலை ஒத்துட்டு பயங்கரமான பிரச்சனை பார்ப்பீங்க. இல்ல மேல அதிகாரி கிட்ட கண்டிப்பா ஒரு கலகத்தை பார்த்துருப்பீங்க. வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க? நான் ஓப்பனா சொல்றேன், மார்ச் 15க்குள்ள கிடைக்கும். இல்ல மார்ச் 15 தேதிக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு அனுகூலம் கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டே வெளிநாடு போவீங்க. கண்டிப்பா ஓப்பனா சொல்றேன், வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா போவீங்க. எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருந்தாலும் சரி, சொந்த குடியுரிமை பிரச்சனை இருந்தாலும் சரி, மீன ராசிக்காரங்க அவங்க எல்லாத்துக்குமே டைம் பக்காவா இருக்கு. கடன் இருக்காது, எதிரி இருக்க மாட்டான், பகை இருக்காது. எப்படி கடன் பகை எதிரி எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யுது. எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். மருத்துவ செலவு வரை செலவு உடல் ரீதியா இருக்காது. இனிமே நான் ஓப்பனா சொல்றேன், மருத்துவ செலவே உங்களுக்கு வராது. ஏன்னா சுக்கிரபகவான் உச்சத்துல, குருபகவான் எல்லா கிரகத்தையும் பாக்குறாரு. அப்ப எல்லாமே குருபகவான் பாக்குறதுனால நீங்க தப்பிச்சிருவீங்க. யாரு அதுல குரு நல்லா இருக்கா அவங்களால உடல் உபாதை வராது, மருத்துவ செலவு குறைஞ்சிரும். மார்ச் மாசம் எண்டுக்குள்ள பாருங்க, மருத்துவ செலவு நிறைய பேருக்கு வராது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, பூர்வீக சொத்துல உள்ள கலகம் எதுவுமே இருந்தாலும் சரி, அரசாங்கம் மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும். சொத்துல உள்ளங்க சரியாகும். உங்க மேல ஏதாச்சும் ஒரு கேஸ் நடந்தால் அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் ஜெயிப்பீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, 6ஆம் இடம் தான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. அந்த ராசி அதிபதி உங்க ராசி மேல வர்றாரு, சூரியன் வந்து இணைகிறாரு. அது இல்லாம இப்ப லாபஸ்தான அதிபரும் சேர்ந்து இருக்கிறார். அதனால அந்த கேஸ்ல ஜெயிப்பிங்கிற வார்த்தை நான் சொல்றேன், சொல்ல மாட்டேன். படிப்புகள்ல வெறும் பெரிய அளவுக்கு போவீங்க. அரசாங்க வேலை, லாபஸ்தான அதிபரோட சேர்ந்து இந்த சூரியன் நிற்பதால் அரசாங்க வேலை, தனியார் நிறுவனத்துல ஒரு தலைமை பொறுப்பு எல்லாமே தேடி வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தைக்கான ப்ராசஸ மீனராசி பண்ணிடணும். இப்ப மீனராசி அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கரு தரிச்சிரும். ஒரு எல்லா கிரகத்தையும் பார்த்துருது, எல்லா கிரகத்தையும் பார்க்குது. அதனால இங்க கண்டிப்பா கரு உருவாகணும். அப்ப காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இப்ப எடுங்க லாட்ரி யோகம். இந்த 25 அதுக்குள்ள உங்களுக்கு அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. நான் சொல்றது மார்ச் மாசம் 25க்குள்ள மீனராசி பிறந்த எத்தனை பேர் வெளிநாட்டுல இருக்கு அவங்க எல்லாருமே லாட்ரி ஒரு எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க, ஜாக்பாட். இதை எழுதியே வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யாராச்சும் யோகமான கிரகம், ஒரு கிரகம் நல்லா இருக்கட்டும். இப்ப சுக்கரன் வள்ளி கொடுப்பாரு பாரு, அதுக்கான அதிலே பணத்தை போட்டு வரையணும். ஜாதகம் மூவ் பண்ணது வெற்றி சூப்பரா இருக்கும். இப்ப நகை வாங்குறது, வீடு வாங்குறது, பொருள் சேர்ப்பது எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும். இந்த துறை எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுக்குது. அப்ப நிறைய கெட்ட விஷயத்துக்கு நான் சொல்லவே வரல. மாணவர்களும் படிப்புகளும் நல்ல ஒரு மாற்றம் வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோம். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமை, அமைதி, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமானவங்களும் உங்களுடைய நிறைய இருக்கு. உங்க பொறுமைக்கேற்ற அனுகூலம் இப்ப தேடி வருது. பாத்துங்க, நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. உங்க ஜாதகத்தை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. எத்தனை பேர் புரட்டாதி நட்சத்திரம் பண்ணாலும் சரி, நீங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அது 4ஆம் இடத்துல இந்த குரு இருந்து 5ஆம் இடத்துல ரொம்ப மனக்குழப்பத்தை கொடுத்து, ரொம்ப செலவு கொடுத்து, மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய தடுமாற்றத்தை கொடுத்து, ரொம்ப குழப்பத்துக்கு போனது ஏன்னா இந்த புரட்டாயத்துல பிறந்தவங்க மட்டும்தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இப்ப ஜாதகம் செக் பண்ணிக்க, இப்ப நல்ல நேரம் வருது. ஏன்னா குருபகவான் வக்கர நிவர்த்தியா வருவோம். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை மாற்றம் போறது, தொழில் மாற்றம் ஆகிறது, வீட்டுல சுபகாரியம் நடக்கிறது, ஒரு நல்ல காரியம் வீட்டுல வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்து உத்தட்டாயத்துல பிறந்தது நல்லா உழைக்கக்கூடிய திறமையான குணம் நிறைய இருக்கும். இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க, நல்ல உழைப்பாளிகள். ஆனா இந்த சனி வக்ரமானது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து போச்சு. எடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஜென்ம சனி யாருக்கு சனிபான் கெட்டு போயிருக்காரு ஓப்பனா சொல்றேன். வேலை மாற்றம், வேலை உத்தியத்துல தடங்கள், வருமான பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பல்லு வலி, காலு வலி, நீங்க கேளுங்க. ரொம்ப தடுமாற்றத்துக்கு போயிருப்பாங்க. உத்தரராஜன்ஸ்ல பொறுத்தவரை இனிமே வராது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில் ஒரு மாற்றம் ஆகுறது, சூப்பரா இருக்கும். உத்தரராஜன்ஸ்ல வந்து கண்டிப்பா உலகை ஆளக்கூடிய திறமை வேலை செய்யும் செய்யும் செய்யும். குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம் கண்டிப்பா உண்டு. உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதின்னு சொல்லி பயங்கரமான அறிவான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. சூப்பரான நேரம் வருது.
எப்படியே ரேவதி நட்சத்திரம் நல்ல டைம், பக்கா வேலை செய்யுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். புதன் இருக்காரு, கொஞ்சம் பார்த்து நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து போகணும். இப்ப கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், செலவா ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜாமீன் போற தவிர்க்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புதன் வக்கரத்துல இருக்காரு. அப்போ குடும்பத்துல செலவு, தடுமாற்றம் இந்த மாதிரி தடையில கட்டணம் பெருசா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். எல்லாருமே ஜாதகத்தை இந்த தடவை செக் பண்ணிக்கோங்க. யாரு ரேவதி அனைவரும் சொல்றேன். ஏன்னா செலவுக்குள்ள இருக்கிற உடம்புல அதிகமா இருக்கு. அதுக்கான வழிமுறையை பார்த்து பரிகாரம் பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். வரக்கூடிய மார்ச் மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.